நாம கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு வரம் கேட்போம். ஆனால் பேயாக வேண்டும் என வரம் கேட்ட பெண் புனிதவதி. காரைக்காலில் பிறந்த புனிதவதி சின்ன வயசுலேயே சிவன் மேல அதிகமான பக்தி கொண்டவர். பரமதத்தன் அப்படிங்கிற ஒரு வணிகனை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. சிவனுடைய அருளால புனிதவதி பலவிதமான அற்புதங்களை செய்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த பரமதத்தன் தன் மனைவியை தெய்வமாக கருதி அவளை விட்டு வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு வேற ஒரு திருமணமும் செஞ்சுக்கிறாரு. இரண்டாவது மனைவிக்கும் தனக்கும் பிறந்த குழந்தைக்கு முதல் மனைவியின் மேல் உள்ள பக்திக்கு அடையாளமாக புனிதவதின்னு பேரும் வைக்கிறாங்க. கணவரை தேடி அலைந்த புனிதவதிக்கு தன் கணவரை பற்றி அறிந்து இருவரும் சந்திக்கிறாங்க. பரமதத்தனும் இரண்டாவது மனைவியும் புனிதவதியை தெய்வமாக எண்ணி காலில் விழுகிறார்கள். தன்னோட தெய்வத்தன்மையால தான் கணவன் தன்னை விட்டு போயிட்டார் அப்படிங்கிறதால தான் பேயாக வேண்டும் என சிவனிடம் வரம் கேட்டாள். பேயாகவும் மாறினார். அவர்தான் 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார்.